ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சாலும் தங்களுடைய இன்டர்வியூஸில் எல்லாருமே சில விஷயங்களை வளரிட்டு தான் வராங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், திவ்யா கணேஷா இருக்கட்டும், விக்கல் விக்ரமா இருக்கட்டும், முக்கியமாக சாண்ட்ரா பிரஜினா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களில் உளறிட்டு வராங்க. அதாவது தங்களுக்கு தெரியாமையே ஒரு சில உண்மைகளை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிற விஷயத்தில் கமருதீனை மேனிப்புலேட் செய்த திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் கம்ருதீனை திவ்யா கணேஷா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், சபரி யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து நீ வந்து பார்வதி கூட சேராத, பார்வதி உனக்கு செட் ஆக மாட்டா, அவள் உனக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்கள சொல்லிக்கிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம BB9லேயே நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக கலாட்டா சேனலுக்கு விஜய் பார்வதி கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கம்ருதீனை எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அது கானா வினோதா இருக்கட்டும், இல்லை திவ்யா கணேஷா இருக்கட்டும், அது எனக்கே நல்லாவே தெரியும். நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேல் ஷோ பார்த்து தான் எனக்கு இந்த விஷயங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் கம்ருதீன் தான் எடுத்த அந்த டெசிஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்டர்வியூவில் கூட திவ்யா கணேஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ சொன்னேன். ஏன்னா அவர் என்னுடைய ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு பியூர் சோல் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப நான் யாருக்குமே தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணினேன். ஏன்னா அவனுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, அக்கா ஃபேமிலி மட்டும்தான் அவனுக்கு ரிலேஷனே அப்படிங்கிறதுனால அவனுடைய லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அப்படி வந்து சொல்ல முடியாது. கம்ருதீன் ஒன்றும் ஒரு கிட் கிடையாது. அவர் வந்து நல்ல வெல் மெச்சூர்டு பர்சன். அவருக்கு வந்து மேரேஜ் பற்றி டெசிஷன் எடுக்கிறதுக்கு கூடவா போதுமான அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க திவ்யா கணேஷ். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கும் 30 above ஆகுது. அது மட்டும் கிடையாது, பிகின் வுட்ஸ் நடத்தின அந்த ஃபேன்ஸ் மீட்லேயே 2 பேரும் மாலையும் கழுத்துமாக மேடையில் நின்றுட்டாங்க. ஸோ ஹாஃப் மேரேஜ் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ கன்ஃபார்மாக இவங்களோட ரிலேஷன்ஷிப் மேரேஜில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 90% எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இந்த கமருதீனும் சரி, விஜய் பார்வதி அம்மாவையும் சரி, அவங்க 2 பேரையுமே விஜய் பார்வதியோட பெர்மிஷன் இல்லாமல் இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ நடந்தது விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் அந்த சம்மதத்தோடு தான் அந்த விஷயங்கள் அங்கே நடந்த அந்த ஒரு விஷயங்களும் நடந்திருக்கும். அவங்க 2 பேருக்கும் மாலை போட்டு நின்றதாக இருக்கட்டும், கமருதீனை பற்றி ஒரு 1 இயர்க்குள்ள மேரேஜ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் பார்வதியோட சம்மதத்தோடு தான் நடந்திருக்கும். ஸோ இதில் அவங்க மட்டும் கிடையாது, கமருதீனோட சம்மதமும் இருக்கும். ஸோ இதை தேவையில்லாமல் அவரை தப்பான முடிவு எடுத்துட்டாரு, விஜய் பார்வதி செட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.